2 நூல்களையும் கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் என்ற நூலும் என் இனிய காவல்துறை என்ற 2 நூல்கள் மணிவண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. அதனை இன்றைக்கு அனுமதியில் வைத்து எடுத்து வந்த இந்திரா சவுந்தரராஜன் உரையாற்ற வருகிறார். முன்பு கடவுளையூர். ஆயக்கலைகள் 64 ஏறிய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பொழிவு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே ஒரு படைந்து வாராது இடர்படுகின்றனும் பவழ செவ்வாயும் கடின தாமரை போட்டையும் தொழிலையும் அல்லும் பகலும் மனரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அவை தலைமை நண்பர் கவிஞர் கருப்பையா அவர்களே, நல்லதொரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் எழில்பாரதி அசோக் ராஜ் அவர்களே, என்னை நிலைவித்வான் ஆக்கிவிட்டு சென்றிருக்கின்ற கவிஞர் மார்ஷல் முருகன் அவர்களே, எனக்கு முன்னாலே ஒரு ஆத்மார்த்தமான உரை நிகழ்த்தி விட்டு அமர்ந்திருக்கின்ற நம்முடைய எழுத்தாளர் மதுரையை சேர்ந்த நான் பெரும் போற்றுகின்ற எழுத்தாளர் மதுரை இளம் கவிஞர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகனாக விரித்திருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா கவிஞர் முனைவர் மணிவண்ணன் அவர்களே, எனக்கு பின்னாலே நிகழ இருக்கின்ற வாழ்வியலில் வள்ளுவம் என்கின்ற சிந்தனை கருத்தரங்கத்திலே பேச இருக்கின்ற நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு திரண்டு வந்திருக்கின்ற மதுரை வாழ் சான்றோர் பெருமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். சனிக்கிழமை சாயங்காலம் எப்பொழுதுமே இலக்கிய நிகழ்ச்சிகள் 6:30 மணிக்கு மேல 6:45 முக்கிய முனைகி 7 மணிக்கு தான் சூடு முடியும். இந்த நிகழ்ச்சி 4:30 5 தொடங்கும் என்று போட்டிருந்தார்கள். கூட்டம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அப்படி இப்படி என்று ஒரு 5:40 தொடங்கி இப்பொழுது அந்த நிகழ்ச்சி செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனிக்கிழமை மாலை வேளையில இந்த அரங்கத்திலே திரண்டு வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் இனி மிகவும் சிறப்பாக வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நடந்து கொண்டிருப்பது தொலைக்காட்சி யுகம். அது நம்ம எல்லாம் ஒரு அரக்கனை போல் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அது வீட்டுக்குள் ஒரு செவ்வக பெட்டியாக இருப்பது போதாது என்று கைபேசி மூலமும் அதற்குள்ளாகவும் புகுந்து நம்ம எல்லாம் மிக இறுகப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரண்டினிடம் இருந்து விடுபட்டு இலக்கிய நிகழ்வுகளுக்கு வருவது, காது கொடுத்து கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் அரிதாகி கொண்டு வருகின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே இந்த அரங்கத்திலே வெகு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. பொதுவாக காலேஜ் ஹவுஸ் எனப்படுகிற இந்த வளாகம் மதுரையினுடைய ஒரு பெரிய அடையாளம். அந்த காலத்து மனிதர்கள், நான் சொல்றது 2000க்கு முற்பட்ட மற்ற ஊர் காலகட்டம், நீங்கள் மதுரைக்காரன் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் கூட மதுரை வந்திருக்கோம் என்று சொன்னால் அவர்கள் அடுத்து எங்கே தங்குவீர்கள் என்று கேட்டால் காலேஜ் ஹவுஸ்ல தான் என்று சொல்லுவதும், காலேஜ் ஹவுஸ் காஃபி, இங்க இருக்கும் பஜ்ஜி போண்டா, இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறும் சுவையால் மட்டுமல்ல, நாச்சுவையால் மட்டுமல்ல, நல்ல இலக்கிய சுவையாகவும் இந்த அரங்கத்திற்கு ஒரு மிக சிறந்த பெயர். அதற்கு காரணம் முதலில் ஐயா திரு மணிமொழியன் அவர்கள். அவர் இந்த அரங்கத்திற்கு உரிமையாளர் மட்டுமல்ல, அவருக்குள்ள திருக்குறள் புகுந்த காரணத்தினாலே நமக்கெல்லாமும் இந்த அரங்கத்திற்கு உரிமை உண்டு என்று சொன்னவர். அதனாலதான் ரொம்ப இளங்கவின் அவர்கள்
மாதம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தயங்காமல் ஒரு விண்ணப்பத்தை இங்க வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு வகையில மாதம் ஒரு நிகழ்ச்சி இங்கு நடந்துதான் வருகிறது. நூல்கள் அரங்கேற்றம் அப்படிங்கிறது இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக நூல்கள் அரங்கேற்றம் அப்படிங்கிறது மதுரைக்கு புதியதே அல்ல. மதுரை தான் ஏராளமான ஏடுகளை அந்த காலத்துல இந்த உலகத்திற்கு வழங்கியது. அதிலே மதுரை காஞ்சி மதுரையினுடைய தன்மைகளை, வரலாற்றை இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்திலே தெருக்கள் எப்படி இருந்தன, மக்கள் எப்படி இருந்தார்கள், வர்த்தகம் எப்படி இருந்தது, வந்து செல்லுகின்றவர்கள் எப்படி இருந்தார்கள், கலாச்சாரம் எப்படி இருந்தது, சகலத்தையும் பதிவு செய்து வைத்து நமக்கு சொல்லுகின்ற ஒன்றாக இருப்பது மதுரை காஞ்சி. ஏராளமான நூல்கள் கொட்டி கிடக்கின்றன. அவைகள் எல்லாம் வெளிப்பட்ட ஒரு இடம் மதுரை. அப்படிப்பட்ட மதுரையிலேதான் சங்கப்பலகை, அந்த சங்கப்பலகையிலே அங்கீகாரம் கிடைப்பது என்பதுதான் எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை. இந்த அரங்கத்திற்கும் திருக்குறள் பேரவைக்கும் ஒரு பெரிய தொடர்பு. நம்முடைய கருப்பையா அவர்கள் திருக்குறளுடைய சிறப்புகளை தன் தொடக்க உரையில வெகு அழகாக எடுத்து சொன்னார். குறள் குறள் சொல்லி அதனுடைய பொருளை சொல்லுவது அப்படிங்கிறது ஒரு விதம். குறளுக்குள்ளேயே அந்த 2 வரி இருக்கு இல்லையா, அந்த 2 வரிக்குள்ளேயே அதற்கு மேற்பட்டு எத்தனை சிறப்பு இருக்கிறது, எத்தனை எழுத்துக்களால் அது ஆனது, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை முறை அதில் பயன்பட்டு இருக்கின்றது அப்படின்ற அந்த நுட்பமான தகவல்கள். அப்புறம் ஒரே தலைப்பு எப்படி 2 முறை இடம்பெற்றது அப்படின்னு புதிய கோணத்திலே திருக்குறளை நமக்குள்ளே விதைத்தார். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது என்னோடு 2 இளம் சிறுமியர்கள் வந்தார்கள். ஒரு வயதான வாசக நண்பர் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அந்த பசங்களை பார்த்து கேட்டேன், ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 30 வயசுக்கு கீழே பொதுவாக எந்த நிகழ்ச்சிகளுக்கும் இளைய வயதினர் வருவதே கிடையாது. எனக்கு அதை பார்த்த உடனே என்னடா அது 10 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 குழந்தைகளை அவர் அழைத்துக் கொண்டு வருகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்போ ஒரு சர்வசாதாரணமாக சொன்னார், 2 பேர் என்னுடைய பேர பிள்ளைகள். அதுல இந்த பெண் 600 திருக்குறளை சாதாரணமா சொல்லுவார். என்னுடைய பேரன் ஒரு 400க்கு வந்துருக்கான், கூடிய சீக்கிரம் 1330 சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை அளித்தது. இங்க உள்ள நுழையும் போதே ரொம்ப ஆச்சரியம், மகிழ்ச்சி, எல்லாமே. பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைய நூல் வெளிப்பாடு. அதற்கு காரணம் அதனுடைய ஆசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள். மணிவண்ணன் அவர்கள் ரொம்ப ஒரு ஆச்சரியமான மனிதர். அதாவது இரும்பு தோட்டத்துக்குள்ளே ஒரு கரும்பு சாறு அப்படின்னு சொல்லலாம். காவல்துறை இன்றைக்கு அது எப்படிப்பட்டது, அதற்கு பொதுமக்களிடம் எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக நமக்கு தெரியும். காவல்துறையில மிக சிறப்பானவர்களும் பணியாற்றி பெரும் பேர் பெற்றிருக்கிறார்கள். அருந்தோட்டாட்சியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படி காவல்துறை அப்படின்னு சொன்னாலே அவர்கள் நம்மை கட்டி காப்பவர்கள், கடுமையாக பணி செய்பவர்கள், கால நேரம் இல்லாதவர்கள், இப்படி நாம் அவர்களுக்கு ஒரு வரையறையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் அவர்களை எழுத்தோடும் இலக்கியத்தோடும் நாம் பொருத்தி பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர்களுடைய பணி அதற்கெல்லாம் இழந்துருவதில்லை. ஆகையினால ஒரு காவலர், அதுவும் பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய, அவருக்கு நிறைய அழுத்தம் இருக்கும், பணி அழுத்தம் நிறைய இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சமூக குற்றங்கள், மிகுந்த சமூக குற்றங்கள் இன்றைக்கு நாட்டில் பெருகிவிட்டது. அவைகள் எல்லாம் நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய விலாசத்திற்கு வந்திருக்கும். அந்த குற்றங்கள் ஒரு பெரிய பாரமாக தலைமையில் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பணி அழுத்தத்திற்கும் பணி பழுவிற்கு நடுவிலேயும் இருக்கக்கூடியவர்களுக்கு இலக்கிய ருசி இருப்பது
அப்படிங்கிறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ஒரு பெரு வியப்பளிக்கக்கூடிய ஒன்று, ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. எனக்கு தெரிந்த இந்த மதுரையில ஒரு மனம் கவர்ந்த காவல் இலாக்காவை சேர்ந்த அதிகாரியாகவும் அதே நேரத்தில் இலக்கிய தொடர்புடையவராகவும் அந்த காலத்துல நான் சொல்றது 2000க்கு முந்தி 24 ஆண்டுகளுக்கு முன்பு குப்பை கவிஞர் வாசு கணபதி அப்படிங்கிறவர் இருந்தார். அவருடைய பெயர் நிறைய அடிபடும். இலக்கிய நிகழ்வுகள் வருவார், பல மணி நேரங்கள் இலக்கிய உரையாற்றுவார். ரொம்ப அவருடைய இலக்கிய பரிச்சயம் வந்து ரொம்ப ஆச்சரியம். அதற்கு பிறகு எனக்கு தெரிந்து இந்த மதுரைக்கு வந்தவர்களிலே பெரிய இலக்கியத்தை தேடி கற்று அதோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கிறவராக இருக்கக்கூடிய ஒருவராக இன்றைக்கு இந்த 2 புத்தகங்களுடைய ஆசிரியராக விளங்குகின்ற திரு மணிவண்ணன் அவர்கள். ரொம்ப பெரிய வியப்பு. அடுத்தது, பொதுவாக போலீஸ் அதிகாரிகள்கிட்ட நெருங்குறதுக்கு நாம் ரொம்ப தயங்குவோம். அவர்கள் பணி அப்படிப்பட்ட பணி. ஆனால் இவர்கிட்ட நாம நெருங்குறதுக்கு தயங்க தேவையே இல்லை. இவர் தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு பின்னாலே வைத்துக் கொண்டு அன்பையும் நட்பையும் முன்னால் வைத்து பழகக்கூடியவர். பல முறை எனக்கு என்னுடைய கதைகள் எழுதும் பொழுது போலீஸ் இலாக்கா குறித்து எனக்கு சில ஐயப்பாடுகள் எழுதும் பொழுது நான் அவர்கிட்ட தான் தொடர்பு கொண்டு கேட்பேன். இப்படி ஒரு போஸ்டிங் இருக்கா, இந்த போஸ்டிங்ல ஒருத்தர் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும், அவருக்கு அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரங்கள் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நுட்பமா கதை எழுதுறதுக்காக நான் வந்து அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப விஸ்தாரமாக அந்த விஷயங்களை விளக்கி சொல்லுவார். ஒரு முறை கூட எனக்கு நேரம் இல்லை, பிறகு பார்க்கலாம், நேரில் வாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. ரொம்ப ஆர்வமாக அவர் வந்து எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவார். அப்படி பேசும் பொழுது அவரிடம் அவர் பேச்சில் இருக்கக்கூடிய உண்மை நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அவர் தெளிவாக எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவார். அதே போல நமக்கு ஏதாவது ஒரு உதவி, ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்திலேயும் அவர் வந்து பெரிய உதவி செய்வார். சமீபத்துல ஒரு பிராங்க் கால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கைபேசி இருக்கிறதல்லவா, இந்த கைபேசியின் மூலமாக நமக்கு நம்மை கவி பிடிக்க நினைக்கிற ஒரு அசுரன், சைபர் கிரைம் அப்படின்னு அவர்களுடைய பாஷையில சொல்லலாம், ஒரு கூட்டம் இதையே தொழிலாக கொண்டு வடக்கில் இருக்கிறது. அதுவும் டெல்லிக்கு மேல நொய்டா அப்படிங்கிற இடத்துக்கு மேல 3 மாகாணங்கள் முட்டி கொண்டிருக்கிற இடத்துல, ஏன்னா அங்கதான் போலீஸுக்கு இது என்னோட அதிகார வரம்பு இல்லை, இது என்னோட அதிகார வரம்பு இல்லை, ஹரியானான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அப்புறம் டெல்லி இருக்கு, அப்புறம் இன்னொரு மாநிலம். இந்த 3 மாநிலத்தினுடைய எல்லை புறத்திலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அவர்கள் ஒரு தொலைபேசி நிலையத்தையே நடத்துகிறார்கள். அங்கிருந்து நமக்கு ஒரு போன் வரும், அதுல ஒரு பெண் பேசுவா, நாங்க வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை தொடர்பு கொள்கிறோம், தொடர்ந்து உங்களுக்கு சில தகவல்கள் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது, இது ரொம்ப முக்கியம், எண் 1 அழுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். நாமளும் ரொம்ப நம்பிடுவோம், இன்னும் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தினீங்கன்னா முடிஞ்சது, அவங்க உங்களை அமர்த்திட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க அப்படி உள்ள போற உடனே ஒரு போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அவர் பேசும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து இந்த பகுதியில ஒரு சிம் வாங்கப்பட்டிருக்கிறது, அந்த சிம்மை கொண்டு பயன்பட்ட ஒரு கைபேசி இருக்க, அந்த கைபேசியில நீல படங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு மெல்ல ஒரு குண்டை தூக்கி போடுவார். நான் வந்து எனக்கு தெரியாது என் ஆதார் கார்டு எப்படி அங்க போச்சு அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்க ஆதார் கார்டை வச்சுதான் வாங்கியிருக்காங்க, அந்த ஆதார் கார்டு முகவரி எண்ணை வைத்துத்தான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ
உங்க பேரால் அந்த குற்றம் போலீஸ் நிலையத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நேரில் வரணும். பம்பாய் காவல் நிலையத்திலிருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு உடனே, அதுவும் நம்ம வீட்டு பெண்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணாங்கன்னா ஆடி போயிடுவாங்க. கொஞ்சம் விவரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க, நம்மளுடைய கைபேசி ஆதார் கார்டை வச்சு எவ்வளோ வாங்கினதுக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும் அப்படின்னு நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா சொல்லுவது போல் சொல்லும் பொழுது அவர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில். அதுக்காக சொல்றோம், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கடிதத்தை நேரில் கொடுக்கணும் அப்படின்னு. ஏங்க, நான் எங்கேயோ இருக்கேன், பம்பாய் எங்கேயோ இருக்கு, நான் எப்படி இங்க வர்றது அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவர் உள்ள நுழைவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்போ வாட்ஸ்அப் கால் மூலமா வீடியோல வாங்க, நாங்க உங்களுக்கு அதுக்கு சில வழிகள்லாம் காட்டுறோம், அதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க புகார் மனு இருக்கு இல்லையா, அதை நாம வாங்கிக்கலாம். ஆனால் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு இப்பதான் ஒரு விஷயத்துக்கு வருவார். இந்த கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொட்டு அவர் நம்மளுடைய உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும், அப்புறம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து கூகுள் பே இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் வலை போட்டு பேசுவார்கள். நாமளும் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஐயா எழுதி இருக்கிற புத்தகத்துல இந்த சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா விரிவா அவர் எழுதி இருக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேருக்கும் ஒரு விழிப்பு இதனால ஏற்படணும். இது சர்வசாதாரணமா ஒரு நாளைக்கு 2 போன் கால் 3 போன் காலாவது வருது. இப்பெல்லாம் அதை பார்த்த உடனே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அதை நான் பிளாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போறதே கிடையாது. ஆனா அந்த 10 பேரில் 5 பேரையாவது அவர்கள் கதற அடிக்கிறார்கள். நீங்க அவர்களை எங்கேயும் போய் பிடிக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு பிடிக்கணும்னா போலீஸ்காரர்கள் பிடிக்கலாம். ஆனா மலையை கிள்ளி எலிய பிடிச்ச மாதிரி அவர்கள் சுதாரித்து விடுகிறார்கள். இதுக்கு இலாகா நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா, புகார் கொடுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். உங்க எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். இதை பயன்படுத்துறதை விட ரொம்ப முக்கியம் இதை பாதுகாத்துக் கொண்டிருப்பது. அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் காதோட காதா வச்சு ரொம்ப ரகசியமா எல்லோரோடும் பேசிக் கொண்டிருப்பதாக. ஆனால் ரகசியம் என்பதே இந்த பெட்டிக்கு கிடையாது. போன ஜென்மத்துல நீ பேசினதெல்லாம் இதுல அடங்கி இருக்கு. எடுக்க நினைத்தவன் எடுத்தால் அவ்வளவும் வெளியில வந்துடும். ஆகையினால இது பெட்டி இல்ல, இது சாதாரண கை பெட்டி இல்ல, கிட்டத்தட்ட சவப்பெட்டி. இந்த சைபர் கிரைமை தொட்டு அவர் நிறைய தினமலர்ல கூட கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், விழிப்புணர்வு கட்டுரைகள். இந்த இனிய காவல்துறை அப்படிங்கிற நூலில் இந்த தகவல்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நாம எப்படி விழிப்போட இருக்கணும், எந்தெந்த மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கறத பற்றி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார். பொதுவா ஒரு புத்தகம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறதுன்னு ரொம்ப முக்கியம். நான் நாவல்லாம் எழுதுறேன். என்னுடைய நாவல்களை படிக்கின்றவர்கள் ஒரு தடவை படிப்பாங்க, ரொம்ப விருப்பப்பட்டா 2வது தடவை படிப்பாங்க. அதுக்கு மேல படிச்சு முடிச்ச பிறகு அது திரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும். படிக்காதவர்களுக்கு தான் அது பெருசா தேவை. இன்னொன்னு கடந்து பல அற்புதமான கட்டுரைகளுடைய தொகுப்புகள், ஆய்வு நூல்கள் மற்றும் வரலாற்று நூல்கள், இவைகள் அப்படி கிடையாது. இவைகள் எல்லாம் எவர் டிமாண்ட், அதாவது எப்பொழுதும் காலத்தை கடந்து வரவேற்க பெறுவோம். கண்ணதாசன் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான கவிதைகளை எழுதியிருக்கிறார். அத்தனை கவிதைகளும் எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு சொன்னா அவைகள் எத்தனை பதிப்பகம் வந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. அவருடைய நூல் நல்ல வெற்றிகரமான நூல். ஆனால் அவருடைய எழுத்திலேயே மிக அதிகம் விற்பனையாகி, இன்றைக்கும் விற்பனையாகி நாளைக்கும் விற்பனையாக போகிற ஒரு நூல் அர்த்தமுள்ள இந்து மதம். இது காலத்தை வென்ற நூல். நீங்க எழுதுற எழுத்துல இந்த காலத்திற்கு உட்பட்டது, எல்லா காலத்திற்கும் உட்பட்டது அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. நீங்க என் வசம் வந்த போது
இன்னைக்கு எல்லாரும் கவிதை எழுதுகிறார்கள். ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு கவிதை, குறிப்பா பெண்ணையும் நிலாவையும் சம்பந்தப்படுத்தி எழுதாதவனே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வியாதி போல ஒரு 4 வரி நேரா எழுதினால் அது செய்யுள், அதையே உடிச்சு மடிச்சு போட்டா அது கவிதை. இன்னைக்கு இதை ரொம்ப பேர்த்த பார்க்கிறோம். அதுவும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த புதிய தலைமுறைகள் கிட்ட இல்ல. என்னுடைய 1980, 2000களில் நிறைய புதுக்கவிஞர்கள் தோன்றினார்கள். அவர்கள் இந்த மடக்கி போட்டு எழுதுறது இல்லையா, இதெல்லாம் அவர்கள் நிறைய எழுதி தங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இப்ப தமிழ் பக்கமே யாரும் வரல. தமிழ், அதுவும் தமிழ்னு கூட சொல்லல, தமிழ் அப்படின்னு சொல்ற நம்ம பிள்ளைகள், அவர்கள் சொல்வதை நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். நம்ம பிள்ளை ஏன்னா நாம இந்த மண்ணில் அது வாழறதுக்கு வழி இல்லை, அது ஒரு கடவுள் கிடக்கணும், வெளிநாட்டுல போய் டாலர்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு பெரிய வேட்கையா இருக்கு. யாரும் தன்னுடைய பிள்ளை நன்றாக தமிழ் பேசி அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய நிலை இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய விழிப்பு வரணும், விழிப்பை கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறது. அதனால அவருடைய அந்த கவிதை புத்தகம் என்னை அடைந்த போது என் போன்ற எழுத்தாளர்களுக்கு நிறைய பேர் அனுப்பி வைப்பாங்க. தபால்ல வரும், கடிதத்துல வரும், படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னுவாங்க, மதிப்புரை கேட்பார்கள். இதெல்லாம் ரொம்ப எழுத்தாளர் வாழ்க்கையில சகஜமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா படிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். எல்லாரையும், அதாவது அவர்களுக்கு அவர்கள் எழுதின அந்த நூல் அப்படிங்கிறது அவர்கள் பெற்றெடுத்த குழந்தை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போலதான் அது. ஆனா அது நிஜமானமே பொன்னா, பித்தளையா, செம்பா, ஐம்பொன்னா அப்படிங்கிறது வாசிக்கிறவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. பல நேரங்களில் பல எழுத்தாளர்கள் என்னை கதற அடித்திருக்கிறார்கள். கதறல் 2 விதம். ஐயோ இப்படி எனக்கு தோணலையே அப்படின்னு கதறது ஒரு விதம். ஐயோ என்னை இப்படி மாட்ட விட்டாங்களே, இதை நான் எப்படி புகழ போறேன் தெரியல இன்னொரு விதம். எல்லா விதமான அனுபவங்களும் உண்டு. இவர் கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்த போது இவருக்கும் இந்த கவிதை அறிப்பு விடல போல் இருக்கு, இவர் ரொம்ப சுலபமா இருக்குன்னு எழுதிட்டார் போல் இருக்கு, என்னத்தை தான் எழுதியிருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். ஆனால் நான் நினைத்ததற்கு நேர் மாறாக அந்த கவிதைகளுக்குள்ள ஆழ்ந்த பொருள் அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, லேசா அப்படி நின்றபடி புரட்டியவன். அப்புறம் போய் அப்படி உட்கார்ந்தேன், அப்புறம் சப்பளக்கால் போட்டுக்கிட்டேன், அப்புறம் சாஞ்சேன். அதாவது நான் முதலில் புத்தகத்தை கையில் எடுத்துக் கொண்டேன், பிறகு புத்தகம் என்னை தன் கையில் எடுத்து அப்படியே படிச்சுட்டே போனேன். போயிட்டு ஒரு பிரமிப்பு. அன்னைக்கு ஒரு சின்ன பாடம். இப்பெல்லாம் ஒரு தோற்ற பிழை அப்படின்னு ஒண்ணு உண்டு, உருவத்தை வைத்து எடை போடாதே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவசரப்பட்டு எந்த கருத்துக்களையும் உருவாக்கி கொள்ளாதே. எந்த புத்தகத்துக்குள் எது எப்படி இருக்குன்னு தெரியாது. அது எனக்கு இவருடைய இந்த கவிதை புத்தகத்திலேயே ஏற்பட்டு விட்டது. அது ஒரு பெரிய மரியாதை. கவிதை வசப்பட்டவனுக்கு மற்றதெல்லாம் ரொம்ப சுலபமா வசப்படும். உரைநடை, கருத்து சொல்லுவது, எல்லாமே கட்டுரைகளை வரைவது, அதெல்லாம் ரொம்ப சுலபமா வந்துடும். ஏன்னா கவிதை சாதாரணம் இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, கதை கவிதைங்கிற அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்கு. இந்த கவிதையில காப்ப நீக்கிட்டீங்கன்னா விதை. கவிதையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எழுதியவனை கடந்து நாம படிக்கிற நம்ம மனசுக்குள்ள விதை போல விழுந்து நமக்குள்ளேயும் முளைக்க பார்க்கணும். கன்றிய விதை, கற்பனை விதை. அதனால அதை சுருக்கி கவிதை. நம்ம தமிழ் மொழி மாதிரி சொல்லிலேயே பொருள் கொண்ட ஒரு மொழி உலகத்திலேயே 200 ஆண்டுகளுக்குள் வந்ததுதான் கார உணவான மிளகாய். அதற்கு முன்பு கிடையாது. வெள்ளக்காரங்க கொண்டு வந்த விதை, அதில் முளைத்தது தான் இன்னைக்கு. அதுதான் காரம்னு சொன்னா மிளகாதான் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இன்னைக்கு. ஆனால் அதை எப்படி, அதுக்கு அந்த பேர் எப்படி வந்தது, யார் வைத்தார்கள்? ஏன்னா 200 ஆண்டுக்குள்ள ஒரு புது சொல். அதற்கு முன்பு காரத்திற்கு நமக்கு பயன்பட்டது மிளகு. அது மிளகு போல் இருக்கிற காய், மிளகு காய் அப்படிங்கிறதுடைய ஒரு நெருக்கின சுருக்கமாக மிளகாய். இப்படி நான் நிறைய தமிழினுடைய தொன்மை, பன்மை இவைகளை தொட்டு நான் நிறைய சொல்லிக்கொண்டே போவேன்.
நான் சொல்லிக் கொண்டு போறது அப்படிங்கிறது ஒன்றும் புது விஷயமோ பெரிய விஷயமோ இல்லை. மணிவண்ணன் அவர்களும் தன்னுடைய இந்த புத்தகத்துல கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் அப்படிங்கிற புத்தகத்துல தமிழ் மொழி விளங்க வேண்டும், எங்கும் தமிழ் ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை பதிவு செய்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதாவது இந்த பலவண்ண சிறகுகள், காக்டெயில் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். பலவண்ண சிறகுகள் எல்லா வண்ணங்களும் கொண்டிருக்கும். அது போல இன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கிற இந்த 2 புத்தகங்கள் இருக்குல்ல, என் இனிய காவல்துறை ஒன்று, கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் அப்படிங்கிற இந்த 2 புத்தகமுமே அவருடைய பன்முகத்தன்மை, அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம், இவைகளை எல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில அவர் எப்படி ஒரு பார்வை கொண்டவர், அவருக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சியான அனுபவங்கள், அதெல்லாம் எடுத்து சொல்றார். அதுல தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அது விளங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எங்க ஏற்பட்டதுன்னு சொல்லணும் இல்லையா. இப்ப நமக்கு ஏதாவது ஒருத்தர் பேசும்போது, கொச்சப்படுத்தும் போது, இகழும் பொழுது, தாழ்த்தும் பொழுது, ஐயோ என் பாஷைக்கு வந்த கேட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அவருக்கு எங்க தோணி இருக்கு தெரியுமா? திருப்பதி மலையில சுவாமி தரிசனத்துக்கு வரிசையில நின்று கொண்டிருக்கிறார். அங்க போர்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். அங்க எல்லா மொழியிலும் எழுதி வச்சிருப்பாங்க. முதல்ல தெலுங்குல, அப்புறம் ஆங்கிலத்துல, யாத்திரிகள் இந்த பக்கமாக பார்த்து செல்லவும் அப்படின்னு தான் நிறைய நீங்களும் பார்த்திருக்கீங்க. அவர்களுக்கு சரியான தமிழ் சொல்லி கொடுக்கப்படல. அதனால எப்படி நாங்க துணிய 4 மடிச்சு பெட்டிக்குள்ள வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த பலகைக்குள்ள எழுத்துக்களை உடித்து, இந்த கோழிக்கால உடிக்கிற மாதிரி கண்ணா பின்னால சொற்பிழையோடு எழுதி வைத்திருக்கிறார்கள். இவருக்கு சாமி கும்பிடுறது பின்னால போயிடுச்சு. அந்த சொற்பிழை இருக்கு இல்லையா, அத மனதிலே வந்து தங்கி விட்டு, கோயிலுக்கு போன இடத்துல நான் அருமையா சாமியை கும்பிட்டேன், பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப மனசுக்கு ஒரு விதமான அனுபவம்னா அதுக்குத்தானே சொல்லணும் திருப்பதி போனேன் அப்படின்னா. ஆனால் திருப்பதி போய் வந்த இடத்தில் தன்னுடைய பக்தியை பற்றி அவர் எங்கேயுமே ஒரு வார்த்தை சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, என் மொழிக்கு இங்கே ஏற்பட்டிருக்கிற சிதைவைப்பா. இங்க எத்தனை பேர் வராங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் வந்து போற இடம், அவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள் இல்லையா. அப்போ ஒரு தப்பான தமிழ் அவர்கள் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கிறது. அது அவரை உறுத்தி இருக்கு. அந்த இடத்துல மட்டும் இல்ல, அவர் எங்கெல்லாம் தப்பா தமிழ்ல எழுதி இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டிருக்கிறார். அதனுடைய விளைவு அவைகளை எல்லாம் தொகுத்து அவர் என்ன பண்றார், இப்ப நான் வந்து இப்படி எல்லாம் வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, தீர்வு சொல்லணும். அவர் தனக்கு தெரிந்த தீர்வு அப்படின்னு ஒன்றை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நல்ல தமிழறிஞர்கள் எங்கெல்லாம் பிழை இருக்கிறதோ அதை நீக்குவதே தங்களுடைய கடமை என்று இந்த மண்ணில் ஒரு கூட்டம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு அமைப்பு அதற்கு வேண்டும். அந்த அமைப்பினர் இது போன்ற இடங்களுக்கு சென்று இந்த பிழைகளை நீக்கி எழுதியவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கும் சொல்லணும், இப்படி பிழையா எழுதாதீங்க, நன்றாக தமிழ் தெரிந்தவர்களை கூப்பிட்டு இதை எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் செய்தால்தான் தமிழ் அப்படிங்கிறது அது வளரும், அது வாழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி சட்டம் ஒழுங்கு இந்த நாட்டில் சரியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற நினைப்போடு இருக்க வேண்டியவர் அதை கடந்து தமிழ் மொழி மீது அக்கறை கொண்டு அது வாழ வேண்டும் அப்படின்னும் அதற்கு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் சேதாரம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் சொல்லி அவர் வந்து கட்டுரை இதுல எழுதியிருக்கார். இதுல இந்த கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வில் அப்படிங்கிற அந்த புத்தகம் இன்றைக்கு நான் விமர்சிப்பதாக இருந்தது. இனிய காவல்துறையை அருமை நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு விமர்சிப்பதாக இருந்தது. இன்றைக்கு அவரால் பயணித்து இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை, மனைவி சற்று உடல்நலம் சரியில்லை. நீ காலையில் அவர் என்கிற தொலைபேசியில தொடர்பு கொண்டு என் சார்பில் நீங்களே இந்த 2 நூல்களையும் பேசி விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால இன்னைக்கு காலையில தான் நான் அதை கையில் எடுத்தேன். இந்த என் இனிய காவல்துறை அப்படிங்கிற இந்த நூலை இன்றைக்கு காலை தான் நான் கையில் எடுத்து படித்தேன். அதுல அவர் பிறந்தது திருச்சியில, வளர்ந்தது கல்லூரியில பாடம் பெற்றது எல்லாமே திருச்சி மாவட்டத்துல. அதற்கு பிறகு அவர் வந்து வாழ்க்கையில பணியன்னு ஒண்ணு வேணும் இல்லையா,
அதுல அவர் வந்து காவல்துறையை குறிப்பிட்டு நான் அதுல சேர்ந்து பணியாற்ற விரும்புவதை அவர் சுட்டுகிறார். அந்த சந்தர்ப்பத்துல அவருடைய அப்பா அவர் வந்து அவருக்கு சொன்ன ஒரு அறிவுரை, அது ஒரு பெரிய நல்ல விவரமான கட்டுரை. அவர் வந்து எப்படி பட்டம் வாங்கினார், அதற்கு பிறகு வேலைக்கு செல்வது எப்படி அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகா சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லும் பொழுது போலீஸ் துறையில சேர்ந்து காவல்துறையில சேர்ந்து அதில் பெற்ற கடின பயிற்சிகள், அதில் ஏற்பட்ட சோதனைகள், அதை எப்படி சாதனைகளாக மாற்றிக்கொண்டேன் அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த நூலுக்குள்ள இருக்கிறது. அதுல அவங்க அப்பா சொன்ன ஒரு செய்தி, அதை மறக்காமல் பதிவு செய்திருக்கிறார். அது என்னன்னா, எனது தந்தை நான் பயிற்சிக்கு சேர சென்ற போது கொடுத்த ஒரே அறிவுரை, பயிற்சி தருபவர்கள் சாதாரண தலைமை காவலர்களாக கூட இருக்கலாம், அவர்கள் சொல்லும் அனுபவத்தை கேட்டு நடந்து கொள், நீ பெரிய பதவியில் சேர்ந்துள்ளதாக நினைத்து அதனை புறம் தள்ளாதே. அவங்க அப்பா எப்பேற்பட்ட ஒரு வேல்யூபிள் அட்வைஸ் கொடுத்திருக்காரு. அதுதான் இன்றைக்கு இந்த அவையில் அவர் அமர்ந்திருப்பதற்கும் நான் பேசுவதற்கும் நீங்கள் எல்லாம் காது கொடுப்பதற்கும் காரணம். அதே போல அவர் வாங்கின முதல் மாச சம்பளம் 1987 இந்த காவல்துறை பணியில அவர் வாங்கின முதல் மாச சம்பளம் 987 ரூபாய். ஒரு கான்ஸ்டபிளாவோ அந்த மாதிரி அடிமட்டத்தில் இருந்து மேல போல ஒரு அதிகாரி பொறுப்புல போறார். அதுல அவருக்கு இந்த பதவி கிடைக்கிறது. அதுல மாதம் முழுவதும் சாப்பிடுவதற்கு 280 ரூபாய். இன்னைக்கு நாம யோசிச்சோம்னா ஒரு வேலைக்கு எவ்வளவு தூரத்துக்கு காலம் மாறி இருக்கு, பொருளாதார மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மாசத்துக்கு 280 ரூபாய், மீதி 280 ரூபாய் போக மீதி சம்பளம் தருவார்கள். கிட்டத்தட்ட 600 சில்லற. அது முதல் மாத சம்பளத்தில் 300 ரூபாய் அப்பாவுக்கு அனுப்பினேன். உணவகத்தில் சாப்பிடுவதற்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காத்தால 4:45 பக்லர் அவங்க பாஷையில ஒலிக்கும், எழுந்திருந்து ரோல் காலுக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொழுது அன்னைக்கு எப்படி விடிந்தது. அன்னைக்கு காத்தால 4:45 மட்டுமல்ல, அவர் பொழுது அன்னைக்கு பொழுது 4:45 விடிஞ்சிருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் பொழுது விடியல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம வாழ்க்கை விடியலை தான் நான் அப்படி சொல்றேன். அந்த விடியல் தனக்கு எப்படி நேர்ந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா ஒரு பதிவு. அடுத்தது எடுத்தெடுத்த ஒரு பட்டதாரி ஆகிதான் வேலைக்கு சேர்ற. எல்லா காவலர்களுக்கும் இருக்கிற பரிசோதனைகள், பயிற்சிகள், கடுமையான பயிற்சிகள், இவைகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப கடுமையான பயிற்சி, சாதாரண பயிற்சி இல்ல. அந்த பயிற்சியில எல்லாம் தேறித்தான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவ்வளவு கடுமையான பயிற்சி பெற்று பெரிய பொசிஷனுக்கு வருகின்றவர்களுக்கு எப்படி தொப்பை விழுகிறது. போலீஸ்காரர் தொப்பை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய காமெடி ஜோக்குகளுக்காக இன்னைக்கு பெரிய பிரதான இடம். ஒரு தமிழ் காமெடி நடிகர் கூட சொல்லுவார், ஒல்லியா இருக்கிற ஒருத்தர் பார்த்து நீங்க போலீஸா இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா தொப்பை இல்லையே அப்படின்னு காமெடியா சொல்லுவார். எதுக்கு சொல்றேன், உடல் நலத்திலேயும் தொப்பை விடாமல் அவர் பார்த்துக்கிறதுங்கிறது இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். நான் தான் 100 கிலோவை தொட்டுட்டு 2 கிலோவை குறைக்கிறதுக்கு பட்ட பாடு, பட்ட கொண்டு இருக்கிற பாடு, இதெல்லாம் அது உடம்புக்குள்ள சதை ஏறிடுச்சுன்னு சொன்னா அதை இறக்கிறது ரொம்ப கஷ்டம். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆரோக்கியத்தை அதை பற்றியும் இந்த நூலில கட்டுரைகளிலே தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்படி அங்குலமாக தன்னுடைய காவல்துறை வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் தனக்கு நேரிட்ட அனுபவங்கள், அப்படி அனுபவித்து அவர் செய்யும் போது எந்தெந்த ஊருக்கு அவர் மாற்றப்படுகிறார், எங்கெல்லாம் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பந்து போலதான் தெரியும். பந்து ஒரு மைதானத்துல ஒரு இடத்துல இருக்காரு, அது வந்து எல்லா இடத்துல அநேகமா அந்த பண்ண அந்த மைதானத்தினுடைய எல்லா பாகங்களிலும் பட்டு இருக்கும். அது போல நம்ம பணியெல்லாம் இப்ப நான் மதுரைக்கு வந்தேன் 1980. இன்னைக்கு 44 வருஷமா இருக்கேன். 44 வருடங்களாக நான் டிவிஎஸ் நிறுவனத்துல தான் இருக்கேன். ஆனால் அவர்கள் பணி அப்படி இல்லை. அநேகமாக இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காவல் நிலையம் நிறைய டிரான்ஸ்பர்ஸ், பணிமாற்றங்கள், எல்லா இடங்களிலும் பணி, பல்வேறுபட்ட பொறுப்பு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பொறுப்பு, ஒவ்வொரு விதமான சவால். அதுல ஒரு கொலகேச துப்பறிகிற விஷயம், அந்த இடத்துக்கு அவர் பணி நிமித்தம் போகும்போது அந்த துப்பறிதல்ல
அங்க வந்து ஒரு தீ விபத்து கேஸ் சிலிண்டர் வெடித்து அத போலீஸ் துறையோடு சேர்ந்து எல்லோரும் போய் பார்க்கும் பொழுது அங்க உள்ளுக்குள்ள அந்த சிலிண்டர் வெடித்து இறந்து போன பெண்ணை தூக்கி கொண்டு போகிறார்கள். இறந்துட்டாங்க அவங்க. பொதுவா சிலிண்டர் வெடிச்சது அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு வேறு அர்த்தம். அது வந்து அதன் பேரால நிறைய கொலைகள் நடக்கின்றன. பழைய தூக்கி அது மேல ஈஸியா போட்டுடலாம். அதனால அது தற்கொலையா அல்லது கொலையா அல்லது அது விபத்தா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கெல்லாம் இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அதுக்கு விடை காண வேண்டிய ஒரு பெரிய இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள போய் சக அதிகாரிகளோட ஆய்வு செய்து அதற்கு பிறகு கூட வந்து அந்த அதிகாரி சொல்றார், இது தற்கொலை அல்ல, இது வந்து கொலை அல்ல, இது வந்து விபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபத்துக்கான காரணங்களை அவர் அடுக்கிறார் பாருங்க. அதை வைத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போ துப்பு துலக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பேற்பட்ட ஒரு பெரிய கல்வி அப்படின்னு பொழுது ஒரு போலீஸ் நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, அவர்களுடைய கடமை எப்படிப்பட்டது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வருகிறது, அதை அவர்கள் எப்படி சாதனைகளாக மாற்றிக் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. பொதுவா என்ன போல மர்ம கதை எழுதியிருந்தவர்களுக்கு இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, இது ஒரு நல்ல கைடு, வழிகாட்டி. ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னா நம்ம அதுக்குள்ள போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் வாங்குற சம்பளத்திலிருந்து அவர்களுக்கு என்ன பிடித்தம் அப்படிங்கிறதுல இருந்து ஒளிவு மறைவு இல்லாம ரொம்ப அழகா எல்லாத்தையும் இதுல வந்து ரொம்ப, அதாவது சிலருக்கு வந்து பாண்டித்திய தமிழ், தங்களுக்கு தமிழ் ரொம்ப தெரியும்னு காட்டிக் கொள்ளுகிற ஒரு உரைநடை இருக்கும். ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, நல்ல பேச்சு தமிழ். நம்ம ஒருத்தர் நேரில் பேசும் பொழுது எப்படி எளிமையான சொற்களை பயன்படுத்தி பேசிக் கொள்வோம், அந்த தமிழ் இவர் வந்து இந்த நூலை எழுதி இருக்கிறார். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், அற்புதமான கவிஞர். ஒருத்தர் நல்ல கவிஞராக இருக்கும் பட்சத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் தன்னுடைய இப்ப ஒரு ஓய்வு பெற்றுவிட்ட ஒரு அதிகாரி, அவருடைய பணிக்காலம் முழுவதும் அவர் பட்ட பாடுகள், அதுல ஒரு பாடு இருக்க, அவருக்கு இப்ப சட்ட நுணுக்கங்களும் தெரியும், சட்ட கல்வியும் படித்தவர், சட்டம் தொடர்பாக 20 பேப்பர்கள் அவர் பாஸ் செய்திருக்கார். அதை பற்றி இதுல வந்து ஒரு குறிப்பு, 19 தாள்களை மாலை கல்லூரியில போய் படிக்கிறார். ஒரு பக்கம் பக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு மேலதிகாரிகள் அனுமதியுடன் ஒரு மாலை கல்லூரியில சேர்ந்து சட்டம் படிக்கிறார். 20வது தேர்வு எழுதணும், 19 பாஸ், ஒன்றே ஒன்றுதான் பாக்கி. அதை எழுதிட்டா அவர் வந்து சட்ட அறிஞர், அவருக்கு அந்த பட்டம் கிடைச்சிடும். ஆனால் அன்றைக்கு அப்படின்னு பார்த்து தமிழக முதல்வராக அன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுரைக்கு வருகிறார். அவரை வரவேற்று அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிற பணி இருக்கு இல்லையா, அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் பரீட்சைக்கு போதா அல்லது இந்த பக்கம் பாதுகாப்புக்கு போதா, கடமையா கல்வியா அப்படிங்கிற ஒரு பெரிய இக்கட்டு. இப்ப இதை தள்ளி போட்டா அடுத்த 6 மாசம் கழிச்சுதான் இந்த தேர்வு திரும்ப எழுத முடியும். அது வரைக்குள்ள வாழ்க்கையில 1000 மாற்றங்கள் வரலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல மேலதிகாரி கிட்ட போறார். இந்த மேலதிகாரியை பார்த்து அவர்கிட்ட தன்னுடைய விஷயத்தை சொல்றார். இதுல மேலதிகாரிகளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப நுணுக்கமாக சில தகவல்களை சொல்றார். ஒரு அதிகாரி நேரடியாக மிக கடுமையாக பேசியுள்ளார். அப்படி அவர் கடுமையா பேசினா நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, கடுமையாக பேசுகிற அதிகாரிகள் பேச்சோடு விட்டு விடுவார்கள், மனதில் வைத்துக் கொண்டு பழிவாங்க மாட்டார்கள், அவர்கள் எதையும் நேராக காட்டுவார்கள் அப்படின்னு நான் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு உளவியல் விஷயம் இருக்கு இல்லையா, அதை இந்த இடத்துல நமக்கு எடுத்து கொடுக்கிறார். எப்பவுமே அழுத்தமா நம்ம கிட்ட சிரிச்சு பேசிட்டு சரி போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட தான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி தான் கடந்து வந்த அந்த பாதை. அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, நீங்க போய் பரீட்சை எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் பெருந்தன்மையா போக சொல்லிட்டார். யாரு மேல்மட்டத்துல தனக்கு அடுத்து மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து எனக்கு லீவு கிடைச்சிருச்சு நான் பரீட்சை எழுத போறேன்னு சொன்னோடனே அவருக்கு கோபம். அவர் வந்து எனக்கு மேல வச்சு போய் நீ வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லா இடத்துலயும் நமக்கு நடக்கிறது தான். பொதுவாக அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு துரும்ப தூக்கி போட்டா அது கூட ஒரு டான்ஸ் ஆடும் அப்படின்னு. அதனால இது வந்து ரொம்ப இயற்கை, ரொம்ப உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு நான் தேர்வு எழுதி முடிந்துட்டு எனக்கு அன்னைக்கு லீவு, நான் ஆபீஸ்க்கு ஒரு கடமையாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நான் அந்த பந்தோபஸ்து பணிக்கு போய்விட்டேன். நான் போய் உடனே என்ன சொல்றேன்,
அப்படின்னு சொல்லி கல்வியின் பேர் தனக்கு இருக்கிற ஈடுபாடு, அதே போல கடமையில் தனக்கு இருக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அந்த கடமையில இருந்துதான் கடமை இந்த கல்வி படிக்க வந்திருக்கார். இப்படி கல்வி காலத்தில் பணிக்காலத்தில் அவர் படிகளில் ஏறினது இல்லையா, அதையெல்லாமும் இந்த நூலில ரொம்ப அழகாக அவர் நிறைய சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 208 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் தமிழ் மண் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. அநேகமா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நூலின் விலை 210 ரூபாய். நீங்க அவசியம் வாங்கி கொண்டு போகணும். ஏன்னா இன்றைக்கு புத்தகம் விற்பது அடிப்பது, நம்ம அசோக் பாரதி சொன்னது போல ரொம்ப ஆசையா முதல்ல அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர் இருக்கார், அவரும் ரொம்ப முயற்சி செய்து பார்த்து அவருடைய நூலை யாரும் வெளியிடல. அப்புறம் அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நூலை வெளியிட்டு விட்டார். வெளியிட்டு விட்டு அது ரொம்ப அற்புதமான கவிதை. அந்த கவிதை நூலை படிச்ச பிறகு எனக்கு அவர் பேர் இருக்கிற மரியாதை வந்து அப்படியே பல மடங்கு உயர்ந்தது. என்ன சிந்தனடா, என்ன நெருப்பு, அப்படியே அப்படியே அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு சிந்தனை. ஆனால் அவருக்கு வாழ்க்கையில கிடைத்த மரியாதையை நான் ஒரு கட்டத்துல பார்த்தேன். அதாவது அவர் வந்து இந்த மாதிரி விழா நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிடல. அவருக்கு அதுக்கு வந்து தோணல. அதுக்கு பலவித தடைகள். அதனால நண்பர்களை பார்க்கும்போது புத்தகத்தை கொடுப்பார். அவரை ஒரு நண்பர் திருமணத்திற்கு அழைக்கிறார். அப்ப கூட இருக்கிற நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார், இவரை கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு. உடனே ஏன் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், கவலையே படாத, ஒரு கல்யாணத்துக்கு அவர் எழுதுற மொழி அவரோட புத்தகமா தான், நிச்சயமா அது ரொம்ப அழகா அட்டம் போட்டு உனக்கு கொண்டாந்து கொடுத்துருவாரு, நீ நல்லா நாக்கு வடிக்கலாம். அவருக்கு கவிதை மதிப்பு எல்லாம் தெரியல. அவருக்கு கல்யாண மொழின்னு சொன்னா ரூபா நோட்டு அல்லது ஏதாவது கிஃப்ட். ஆனால் ஒரு எழுத்தாளர் தன் நூல் இருக்கு இல்லையா, அதை பரிசா கொடுப்பது அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு அவருக்கு தெரியல. நான் பக்கத்தில் இருந்து அதை பார்த்து கேட்டுவிட்டு ரொம்ப மனசுக்குள்ள வருத்தப்பட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லல, சொன்னா அவர் இன்னும் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த நிலையில அதிலிருந்து நான் ஒண்ணு பண்ணேன். என்கிட்ட யாராவது புத்தகம் அச்சடிக்கணும் அப்படின்னு வந்தா நான் முதல்ல சொல்லுவேன், இது வேண்டாத வேலை. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தெரிகிற விஷயம் பெரிய பாரமா மாறி உங்க புத்தகங்களே உங்களை பார்த்து பரிகாசம் பண்ணணும். ஏன்னா புத்தகத்தை எழுதுவதை விட, புத்தகத்தை அச்சிடுவதை விட புத்தகத்தை விற்பது அப்படிங்கிறது இல்லையா, ஏன்னா இது பொருள் சார்ந்து. நீங்க 210 ரூபாய் போட்டிருக்காருன்னு சொன்னா 150 ரூபாயாவது செலவழித்தால்தான் இந்த புத்தகம் உங்க கைக்கு வரும். அப்படி அடிக்கும் போது இன்னைக்கு பரவாயில்ல, கம்ப்யூட்டர் எல்லாம் வந்தாச்சு, டிஜிட்டல் சிஸ்டம், 50 காப்பி 100 காப்பி கூட அடிச்சு எடுத்துக்கலாம். அந்த காலத்துல முதல் பதிப்புன்னு சொன்னா 1000. ஏன்னா ஒரு முறை அச்சு கூட்டி எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிற நிலையில ஒரு 100 புத்தகம் 200 புத்தகம் அடிச்சாலாம் தேராது, குறைந்தது 1000. அப்ப அந்த 1000 புத்தகத்துக்கு விற்பனைக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதற்கு வழி இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அது உங்க வீட்டில் இடத்தை அடைத்துக் கொண்டு உட்கார்ந்து நீங்க போகும்போது வரும்போது அது பார்த்து அழும். ஒரு உங்களுக்கு எது பலமோ அதுவே பலவீனமா மாறிடும். அதே போல புதுசா பத்திரிகை தொடங்குறேன்னு சொல்றவங்களையும் பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுவேன். இது எத்தனை மாசம் வருமோ தெரியாது அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனால் இங்க நம்ம சிங்கப்பூர்ல அப்படி கிடையாது. சிங்கப்பூர்ல வந்து NLC நேஷனல் லைப்ரரி இருக்கு. அந்த நேஷனல் லைப்ரரியில நாம எழுதுற எந்த புத்தகம், இன்னைக்கு நம்ம மணிவண்ணன் சார் வந்து சிங்கப்பூர்ல இருந்தார் அப்படின்னா அந்த நூலகத்துல இன்றைக்கு குறைந்தது இந்த புத்தகம் வெளியாகும் நிலையில் ஒரு 500 பிரதிகள் இருக்கும். அடுத்தது அங்க வந்து வெள்ளியில தான், டாலர்ல தான் விலை. அது வந்து நமக்கு அவங்களுக்கு நிறைய வித்தியாசம். நமக்கு இங்கே நம்ம 1 ரூபாய், அவங்களோட ஒரு வெள்ளி 62 ரூபாய். அப்ப எத்தனை மடங்குன்னு நீங்க பாருங்க. இந்த 200 ரூபாய் அப்படிங்கிறது அங்க வெறும் $3. $3 அவங்களுக்கு மூக்கு பிடிக்க கூட இல்லை. நீங்க ஒரு $5 அப்படின்னு இதை விற்கிற பட்சத்துல அங்க பறந்துடும். அங்க டிஸ்பிளே வெளியில வச்சிருப்பாங்க, அங்க ஓடிடும். அது என்ன பண்ணணும், அவங்க அதை எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த எழுத்தாளரை நம்ம ஊக்கப்படுத்துறோம், அவர் அடுத்த நூல் எழுதுவதற்கு நாம அந்த விஷயத்துல ரொம்ப துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அங்கே நம்முடைய அந்நிய தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இப்படி தமிழை வாழ செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க அந்த பழக்கம் உருவாகணும்.
வந்திருக்கிற இடத்துல ஒரு நூலாவது வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அந்த நூல் அந்த எழுத்தாளருக்கு மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் மட்டும் அல்ல, அவனுக்கு ஆதாரத்தையும் தர வேண்டும். அதற்கு நமக்குள்ள ஒரு பெரிய மனசு நிச்சயமா இருக்கணும். அதனால இந்த நூலை பற்றி நீங்கள் கேட்டு அறிவது மட்டுமல்ல, இந்த நூலை நீங்கள் வாங்கியும் செல்ல வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பத்தை இந்த வேளையில சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வு அப்படிங்கிற இந்த புத்தகம். இதுல முதல்ல இனிய காவல்துறை இருக்கு இல்லையா, அதுல அவர் தன்னுடைய கடமை நிமித்தமான விஷயங்களை பூரா சொல்லிட்டாரு. ஆனால் இது இருக்க இந்த கிடைத்த கொஞ்ச நேர ஓய்வு, அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பெருசாகாய் அவருடைய பன்முக ஆளுமை இருக்கிறத அதையெல்லாம் சொல்லுகிறது. இதுல 50 கட்டுரை, 50 கட்டுரைகளும் 50 விதம். முதல்ல மீனாட்சி திருக்கல்யாணத்தில் தொடங்குகிறது. அவர் நம்ம மதுரையில நிறைய குப்பை கூட்டியிருக்காரு. மீனாட்சி ஆலயத்திற்கு அவர் போகாத, எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அவருக்கு ரொம்ப அநேக தெய்வம். ரொம்ப ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நேற்று சிங்கப்பூர் போயிட்டு வந்து கூட இன்னைக்கு பேஸ்புக்ல போட்டிருக்காரு, மீனாட்சி பட்டன் கூட கால் வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியை தொட்டுட்டான். அதனால இந்த புத்தகத்திலேயும் அந்த திருக்கல்யாணத்தை தொட்டு தன்னுடைய சிந்தனைகளை பதிவு செய்திருக்கார். அடுத்து குடும்ப உறவுகளை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நீங்க எந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, எந்த ரூமுக்கு போங்க, கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் வெளிநாட்டுல இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு குடும்பம், அதுல கணவன் இறந்து விட்டார், மனைவி மட்டும் இருக்காங்க. அங்க பிள்ளையால இங்க வர முடியல, லீவு கிடைக்கல, அப்படியே மீறி வர்றதா இருந்தாலும் 4 நாள் ஆகும். 4 நாளெல்லாம் அபார்ட்மெண்ட்ல பிணத்தை வைத்திருக்க விட மாட்டார்கள். அவர்களுடைய ரூல் அப்படி. அப்ப அதை என்ன பண்றது? அந்த ஃப்ரீசரில் வைத்துக் கொண்டு பாடாப்பட வேண்டியிருக்கு. ஆக பிள்ளை இருந்தும் முக்கியமான நேரத்துல பக்கத்துல இல்ல, காரியம் செய்வதற்கு வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு ஏராளமாக இருக்கு. தனிமை இருக்கு இல்லையா, கணவன் மனைவி தனிமை. அதுல ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் தனியா இருக்கிறத போல கொடுமை உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அதிலும் ஆண் போய் பெண் கூட சமாளித்து விடுகிறான். ஆனால் பெண் போய் ஆண் இருக்கான் இல்லையா, அவன் படுற பாடு, அவன் தவிக்கிற தவிப்பு. இந்த இடத்துல நான் ஒன்று குறிப்பிடணும். ஒரு பிரபல எழுத்தாளர் பாணன் அப்படிங்கிறவருடைய பெயர். அந்த காலத்துல பாலகிருஷ்ணன், அதைத்தான் அவர் பாணன் அப்படின்னு சுருக்கி வைத்துக் கொண்டார். மதுரையில சென்னையில நான் அவரை திருநாவுக்கரசு அவர்களுடைய வானதி பதிப்பகத்திற்கு போகும்போது நான் அங்க பார்த்திருக்கேன். அவர் அந்த பதிப்பகத்திற்கு அந்த நூல்களை எல்லாம் பிழைத்திருத்தி கொடுப்பார். அவங்கதான் எனக்கு அவர் பரிச்சயமானார். அந்த வானதி பதிப்பகத்துக்கு பக்கத்திலேயே அவருடைய வீடு. அவர் என் மேல, என் எழுத்து மேல ரொம்ப பிரியம் கொண்டு, வாங்க இந்திரா வீட்டுக்கு என்று அழைத்து கொண்டு போவார். அவர் மனைவி நல்ல பெரிய குங்குமம் கொண்டு வைத்துக் கொண்டு அப்படியே அழகாக வரவேற்று காப்பி டிஃபன் எல்லாம் கொடுத்து, அவருக்கு 2 பிள்ளைகள், எல்லாருமே வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேர் மட்டும்தான். அவர் சொல்லுவார், என்னுடைய இளமை காலம் ரொம்ப பிரமாதமா கழிஞ்சது. ஈவேரா பெரியாரை நான் பேட்டி கண்டு எழுதின கட்டுரை அன்றைக்கு மிக பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரை தொகுப்பு எடுத்து காட்டுவார். நானும் படிச்சுட்டு ரொம்ப வியந்தேன். ரொம்ப தாறுமாறான கேள்விகள் எல்லாம் கேட்டு அன்றைக்கு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது அந்த பேட்டி. இப்படி பத்திரிகை துறையில ஒரு பெரிய ஆளுமையோடு இருந்தவர் முதிய காலத்துல தன் பணியை பிழைத்திருத்தது, அதுக்கப்புறம் புத்தகங்கள் வாசிக்கிறதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப அன்பான தம்பதிகள், குடும்பம். அவரை ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு போகும்போது நான் ராமுகிட்ட கேட்கிறேன், வானதி ராமுகிட்ட, வானதி சார் எப்படி இருக்காரு அப்படின்னு. அவர் முகம் மாறிவிட்டது, போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னார். நானும் தேடி போனேன். போய் அவரை அழைக்கும் போது பார்த்தால் அவர் புடவை கட்டி கொண்டிருந்தார். புடவை கட்டி கொண்டிருந்த நிலையில கதவை திறந்தார். சார், என்ன சார் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா, என்னுடைய மனைவி போயிட்டா, அவளுடைய புடவையை எடுத்து நான் அணிந்து கொள்ளும்போது அவளின் கூடவே இருப்பது போல் உணர்ந்தேன். என்ன அப்படியே ஒரு வினாடி உலுக்கி விட்டார். அவர் பல செய்திகளை அன்றைக்கு சொன்னார். நம்ம கூட்டு குடும்பத்தினுடைய வலிமை இருக்கு இல்லையா, ஒரே வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அப்படின்னு இந்த டாலர் சம்பளம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை இப்போ போயிருக்காங்க இல்லையா வெளிநாட்டுக்கு,
அவர்கள் தெரிந்து கொள்ளும் காலம் ஒரு நாள் வரும். ஒரு கதை உண்டு இல்லையா, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அலுமினிய தட்டை ஒருத்தன் சோறு போடுறான். அவனோட பிள்ளை சொல்றான், அப்பா அந்த தட்டை பத்திரமா எடுத்து வை, நாளைக்கு எனக்கு தேவைப்படும் அவங்களுக்கு போடுறதுக்கு. அந்த கதை தான் நினைவுக்கு வருகிறது. இன்றைக்கு காலம் எப்படியோ தள்ளி கொண்டு போகிறது. நாம என்னமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டு குடும்பத்தினுடைய பெருமையை அவர் இந்த கட்டுரையில குடும்ப உறவுகளை போற்றுவோம் அப்படிங்கிற கட்டுரையில சொல்லியிருக்காரு. அதே போல பல டாபிக்ஸ், விதவிதமான டாபிக்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அதிகரிக்கும் இணைய வழி குற்றங்கள், அதை பற்றி எழுதியிருக்காரு. சித்திரை திருவிழா அப்படின்றார். வாசிக்கும் பழக்கம் அப்படின்னு, ஆவி உலக ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமானுஷத்துக்கு போய் அந்த புஸ்தகத்துக்கு இவர் கொடுத்திருக்கக்கூடிய அணிந்துரை பற்றி அதை பத்தி குறிப்பிட்டிருக்கார். இப்படி கொங்குதேர வாழ்க்கைன்னு சங்க தமிழையும் விட்டு வைக்கல. அதுல தனக்கு ஏற்பட்ட அந்த விஷயம், இந்திய விடுதலையின் முதல் மூச்சு அப்படின்னு, இப்படி ஒரு வேரியஸ் டாபிக்ஸ். நாம ஒரு நாளைக்கு ஒரு கட்டுரை, 2 கட்டுரைன்னு படித்தாலும் பயன்படுத்தி கொண்டே இருக்கும். நமக்கு மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை யாராவது வாங்கி கொண்டு போய் அவர்கள் படித்தாலும் அவர்களுக்கும் இது பயன்படுத்தி கொண்டே இருக்கும். பயன் தருவது, அதான் ரொம்ப புத்தகம். புத்தகங்கிற வார்த்தை இருக்காங்க தமிழ்ல. ரொம்ப நான் சொன்னேன், தமிழ் மொழி போல் இனியே அப்படின்னு. புது, எப்பொழுதும் புதிதாக இருக்கின்ற ஒரு அகம். பழைய புத்தகத்தை கூட எப்படி சொல்லுவோம், பழசுன்னு சொல்லிட்டாங்க அடையாளத்துக்கு, காலத்துக்கு. அப்ப கூட புத்தகம் தான் சொல்லுவோம், பழைய தகம் அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்லை. அதனால அப்படிப்பட்ட அந்த புத்தகங்கள், அந்த புத்தகத்துக்குள்ளே நாம் சேர்த்து வைத்திருக்கிற சிந்தனைகள், அது ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அழகாக இந்த 2 நூல்லையும் அவர் செய்திருக்கிறார். அச்சுப்பிழை இல்லாமல் நல்ல வடிவமைப்போடு தமிழ்மண் பதிப்பகம் இந்த நூல்களை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் நான் நிறைய பேசலாம். புத்தகங்களை தொட்டு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு புத்தக அரங்கேற்றம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. இன்னைக்கு ஊருக்கு ஊர் கம்பன் கழகம் இருக்கு. கம்பன் கழகம் இல்லாத ஊர் இல்லை. ஆனால் அந்த கம்பராமாயணத்தை கம்பன் எழுதி விட்டு பாட்டு, அது அரங்கேற்றம் பட்ட பாடு இருக்கு இல்லையா, அதை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேசலாம். அத்தனை சுலபத்துல அதை புலவர் கூட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இன்னைக்கு மேடை இருக்கு, மைக் இருக்கு, நாற்காலி இருக்கு, அரங்கு இருக்கு, சொல்றதுக்கு போஸ்டர்ஸ் இருக்கு, பத்திரிகை இருக்கு, தொடர்பு சாதனங்கள் இருக்கு. நீங்க அன்றைக்கு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, அந்த நூலை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி தெரிவிப்பார்? படியெல்லாம் எடுக்க முடியாது, ஒரு படிதான் எழுதியிருக்கிற அந்த ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா, அதை கையில வச்சுக்கிட்டே தான் அவர் பார்க்கணும், பேசணும், கொள்ளணும் எல்லாம். ஒரு 10 இருக்கு, 10 பேருக்கு படிக்க கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழி கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில அது எப்படி மக்கள், அவர் எழுதினது யாருக்காக? நான் எழுதுவது எனக்காகவா? நான் எழுதிட்டேன்னாலே அது எனக்காக கிடையாது. ஒரு எழுத்து வெளியில விழுந்தாச்சு அப்படின்னு சொன்னா அது பிறருக்கு. எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அது எனக்கு கிடையாது. எனக்கு வைத்த பெயர் நீங்கள் அழைப்பதற்கு, என்ன நான் இன்னைக்கு கூட்டு போறேன். ஆக எழுத்தும் அப்படித்தான். அப்படி எழுதிட்டு அதை அவர் வெளியிடுறதுக்கு பட்ட பாடு, அது ஒரு பெரிய விஷயம். நான் முதல்ல அதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட பாடுகள் புத்தகங்களுக்கு பின்னால இருக்கு. இன்றைக்கு அதெல்லாம் தெரிந்துதான் இந்த அரங்கத்துல இந்த புத்தகத்தை எழுதினால் பத்தாது, எல்லாருக்கும் தெரியணும், தெரிவிக்கணும், முனைந்து அதை செய்யணும், அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு. அந்த முனைப்புக்கு இன்றைக்கு நம்முடைய உலகம் திருக்குறள் பேரவை இங்க இருக்க போய் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நம்முடைய கார்த்திகை மணிமொழி அப்பாவுக்கு தப்பாத பிள்ளை, இன்னும் சொல்லப்போனா அப்பாவை மேல், அப்பாவை விட கூடுதல் தன்மை. அவரை போல ஒரு உபசரிப்பு, சாந்தம் பார்க்கவே முடியாது. உதவின்னு நின்னா எப்படியாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டுமே கொண்ட ஒருத்தர். பயமா கூட இருக்கும், இவர் எப்படி இந்த பழங்காலத்துல யார்கிட்டையும் காயப்படாம வாழ போறாரு அப்படின்னு கூட தோணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நல்லவங்களை சுலபமா ஏமாத்துகிற ஒரு உலகம். அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்க போய், இந்த அரங்கு இருக்க போய், அசோக்ராஜ், மாஸ்டர் முருகன், நம்ம கற்பையா போன்றவர்கள் எல்லாம் இருக்க போய் இன்றைக்கு இந்த விழா, இந்த நிகழ்ச்சி, இது அவர் மணிவண்ணன் சாரோட நின்றக்கூடாது. இது அப்படியே தொடரணும். தொடர்ந்து நிறைய நூல்கள் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். வெளிப்பட்டால்தான் அது மதுரை, இல்லைன்னா அது வெறும் துறை. ஏன்னா இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு சிறப்பு. இந்த சிறப்பை நான் நிறைய சொல்லலாம்.
எனக்கு பின்னாடி நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல வாழ்வியலில் வள்ளுவம் அப்படிங்கிற கருத்தரங்கம், சிந்தனை கருத்தரங்கம் நம்ம முனைவர் சாந்தகுமார் சுவாமிகள் அவர்கள் இங்க வந்திருக்காங்க. அதே போல அருமை நண்பர் சண்முக ஞான சம்பந்தன் வந்திருக்காரு. அவங்க அம்மா சுப்புலட்சுமி வந்திருக்காங்க. இவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதுக்கு மேல நான் இந்த 2 புத்தகத்தை வைத்துக் கொண்டு மத்தளம் ஊற்றினால் உங்க காதுன்றா வலி. அதனால நல்ல நிலையில இந்த புத்தகங்களை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த உலக திருக்குறள் பேரவைக்கும் நல்ல ஒரு வாசிப்பு அனுபவத்தை கொடுத்த நம்முடைய மணிவண்ணன் சார் அவர்களுக்கும் பொறுமையாக அமர்ந்து கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிடுகிறேன்.